ஹரித்வாரில் திருவள்ளுவர் சிலை அவமதிக்கப்பட்டதற்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்று விடுத்துள்ள அறிக்கையில், ஹரித்வாரில் கங்கை கரையில் திருவள்ளுவர் சிலை அமைக்க முயன்றபோது துரதிருஷ்டவசமாக ஜாதி சாயம் பூசப்பட்டதே அந்த மகானுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய களங்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தாம்கோதி என்ற இடத்தில் திருவள்ளுவர் சிலை கருப்பு பிளாஸ்டிக் கவரால் மூடப்பட்டு புல்தரையில் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கும் காட்சிகள் ஊடகங்களில் வெளியானதை கண்டு பெரும் அதிர்ச்சியடைந்ததாக விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழ் சமுதாயத்தின் அடையாளமாக விளங்கும் திருவள்ளுவர் சிலைக்கு ஏற்பட்ட அவமானத்தை தமிழ் இனத்திற்கே ஏற்பட்ட அவமானமாக கருதி மத்திய மாநில அரசுகள் இவ்விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு திருவள்ளுவர் சிலையை உரிய இடத்தில் நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விடுத்துள்ள அறிக்கையில், ஈரடியால் உலகளந்த திருவள்ளுவருக்கு இழைக்கப்பட்ட அவமரியாதை மன்னிக்கக்கூடியது அல்ல என தெரிவித்துள்ளார். தமிழர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு திருவள்ளுவர் சிலையை உரிய முறையில் கங்கை கரையில் நிறுவிட உத்தரகாண்ட் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட்டு திருவள்ளுவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை போக்க வேண்டும் என்று வைகோ வலியுறுத்தியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில், இது வள்ளுவருக்கு மட்டும் இழைக்கப்பட்ட அவமதிப்பு இல்லை, உலகம் முழுவதும் வாழும் 10 கோடி தமிழர்களுக்கும் இழைக்கப்பட்ட பெரிய அவமானம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஹரித்வாரில் கேட்பாரற்று கிடக்கும் வள்ளுவரின் சிலையை உடனடியாக மீட்டு தமிழகத்திற்கு கொண்டு வர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் 100 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டு வரும் உலக தமிழ் சங்கத்தின் வளாகத்திலோ, சென்னை பெரும்பாக்கத்தில் அமைக்கப்பட்டு வரும் செம்மொழி தமிழாய்வு நிறுவன வளாகத்திலோ வள்ளுவர் சிலையை அமைக்க வேண்டும் என்றும் மிகப்பெரிய விழா எடுத்து வள்ளுவர் சிலையை திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.